2 மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து ரேலி மாதிரி போயிட்டு தான் இருந்தாரு. எந்த இடத்துலையுமே வன்னியருக்காக எதுவுமே பேசவும் இல்லை. வன்னியர் இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக. இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல? பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து அதாவது போன எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. அதை தடுத்ததும் பிஜேபி. அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம்? இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையா இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோசியல் ஜஸ்டிஸ் என்னன்னு அவர் பேசிட்டு இருந்தாரு. மக்கள் சமத்துவம் பேசினவர், சோசியல் ஜஸ்டிஸ் பேசினவர், இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டாரு. காடிவெட்டி குரு அவங்களோட ரத்தமா நாங்க வந்து எங்க சமுதாய மக்களுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம். எங்க சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்க அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்க போராடுவோம். எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாத்தி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்கா பயன்படுத்தி அதை வந்து காசா பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக இந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்க என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வு ஆக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாஸை வந்து அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். என்ன சார்? அதான் சார், எங்க சமுதாய மக்களுக்கு நாங்க எங்க சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் யார் ஏத்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தராங்களோ அந்த கட்சிகள் கூட நாங்க சரி ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் சார். எங்களுக்கு இப்ப ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறத பத்தி அதிமுக பேசல. நீங்க வன்னியர் நலன் பத்தி அதிமுக எதுவும் பேசலீங்களே. பேசிட்டும் நாங்க வந்து அந்த காலத்துல வந்து பாமக அவங்க கூட இருந்தாங்க. பாமக கூட வச்சுக்கிட்டு வன்னியர்கள் அவங்க புறக்கணிச்சிட்டாங்கல்ல. அதனால நாங்க வந்து திமுகல இருந்தோம். பாமகவை எதிர்க்கணும்ன்றதுக்காக திமுகல இருந்தோம். அவ்வளவுதான். அந்த டைம் கொடுத்தாங்க. ஆனா அது ரிசர்வேஷன் ஒண்ணும் எங்களுக்கு கிடைக்கல. அது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க. 10.5 கொடுத்தாங்க சார். சார் 10.5ன்றது எங்க மக்களுக்கான கரெக்டான கணக்கெடுப்பே கிடையாது. கணக்கெடுப்பு எடுக்கட்டும். கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு 8 இருந்தா 8 கொடுங்க, 10 இருந்தா 10 கொடுங்க, 15 இருந்தா 1931 சென்செக்ஸ் படி 17 இருந்தது சார் வன்னியர் மக்கள். அதுல இருந்து இன்னைக்கு எப்படி குறைவாங்க? சரி குறைஞ்சிட்டாங்கன்னே வச்சுங்க. 2 கோடி மக்கள் இருந்தாங்க, இன்னைக்கு 1 கோடி மக்கள் தான் இருக்காங்க. அந்த 1 கோடி மக்களுக்கான ரிசர்வேஷனை கொடுங்க. எதுவுமே எடுக்காம 10.5 பிளைண்டா எந்த நம்பர்ஸ் வச்சு எந்த ஃபேக்ட்ஸ் வச்சு நீங்க அரைவ் பண்ணீங்க? அதுக்கான ஸ்டெப்பை எந்த கட்சி எடுக்கும்? எந்த கட்சி எடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தரோம் தான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் எல்லா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல நீங்க என்ன இப்பதான் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. நான் கடந்த 4-5 வருஷம் மாமா காடிவெட்டியார் அவர்கள் மறைவுல இருந்து நான் ஒரு நிகழ்வப்பவும் நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். மறைமுகமா சட்ட ரீதியா லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்போம். திமுகலயும் நாங்க வந்து இடஒதுக்கீடுக்காக கொடுத்திருக்கோம். நாங்க இப்ப தற்போதைய இருக்க முதலமைச்சரை பார்த்து அதுக்கான கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்கோம். எங்களோட போராட்டங்களை சட்ட ரீதியான போராட்டங்களை நாங்க கையெடுத்துட்டு இருக்கோம். எல்லா சேனல்ஸ்லயுமே நான் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க குடும்ப சார்ந்த எல்லாருமே நாங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப இன்னைக்கு கூட்டணி அது தவறான கூட்டணியா இருக்கு. கூட்டணிக்கு இவங்க போயிருக்காங்க. அது வந்து ஒரு வன்னியர்களுக்கான கட்சி. தவறான கூட்டணிக்கு போயிருக்காங்க. ஏன்னா அங்க ஜாதிவாரி கணக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவர்கள். இல்லையே அவங்க இதோட நாங்க கூட்டணியில இல்லைன்னு சொல்லி அவங்க வெளியில வந்து இல்ல அவர் அன்புமணி அவர்கள் கூட்டணி போறதுக்கு முன்னாடி கூட்டணியில இருக்குன்னு சொல்றாரு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றாரு. திருப்பி அவர் கூட்டணி அவர் அன்புமணி அவர்கள் பேசுறத வச்சு நீங்க கேள்வி கேட்காதீங்க. அவர் ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுறாரு. அவர் தலைவருக்கான தகுதியே கிடையாது அவருக்கு. இன்னைக்கு அவங்க போயிருக்கிறதுக்கு காரணம் அவர் மேல உள்ள சிபிஐ வழக்கு. ஆமா, அந்த வழக்குல அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் கூட்டணியே போயிருக்காரு. அப்ப மகனுக்காக ஒரு கட்சி. அப்ப அதுல இருக்கிற மக்கள், வன்னிய மக்கள், என் சமுதாய மக்கள் எல்லாரும் ஏமாறுறாங்க. என் சமுதாயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க குடும்பம் வளருது. கூட்டணி பேசக்குள்ள கூட ரிசர்வேஷன் கொடுக்கணும், என் மக்களுக்காக செய்யணும் சொல்லி 10 நிமிஷம் கோரிக்கைன்னு ஒரு சில கோரிக்கைகள் சொல்லி இந்த கோரிக்கைகள் எல்லாம் நாங்க கேட்டுதான் வந்து ஆதரவு தெரிவிச்சோம்னு சொல்லுவாரு ராமதாஸ் அவர்கள். இந்த வாட்டி இந்த கூட்டணியில என்னென்ன கோரிக்கை கேட்டாங்க இது வரைக்கும் வெளியில வரவே இல்லையே. கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில அவர் சொன்னது என்னன்னா, பாஜகவுக்கு வந்து நான் வந்து 0க்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன். அப்படி இருக்கும்போது அந்த 0க்கு கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து அவர் கூட்டணி போனாரு? பாஜக ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு பாஜக வந்து தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது. தோ வந்து இந்தியாவை ரூல் பண்ணாலும் தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது. கிளையில இல்ல அவங்களுக்கு அமைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப பாட்டாளி சொந்தங்களை மொத்தமா இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சுட்டாரா? பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமா கலைச்சிட்டு பாஜகவோட சேர்ந்துட்டு இதுல இருக்க கிளை அமைப்புகள்லாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போலான்ற முடிவுல இன்னைக்கு கூட்டணி போயிருக்காரு. எந்த நிலையில இன்னைக்கு அவர் கூட்டணி போயிருக்காரு? எதுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? எங்க அண்ணனை கொலை பண்ணுனதே அவங்கதான். 40 வருஷமா கட்சியில வந்து கஷ்டப்பட்டாரு. அந்த கட்சியை வளர்த்தவர் எங்க அண்ணன் தான்.
ஏங்க, அந்த கட்சி பாட்டாளி வளர்த்து மக்கள் எல்லாமே செஞ்சதுல 40 வருஷத்துல 10 வருஷம் ஜெயில தான் இருந்தாரு. அந்த கட்சி வளரணும், ஏன் சமுதாயத்துக்காக நான் பாடுபடுவேன்னு பாடுபட்டாரு. அப்படி பாடுபட்டவர்கள் கொலை பண்ணது அவங்க தான், மருத்துவ கொலை அது பண்ணுனது. அவங்க மகன் வளரணுங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அழிச்சாங்க. என் அண்ணனை அழிச்சுட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா? இல்ல. இன்னைக்கும் அவர் மகன் மேல கேஸ் வந்துடக்கூடாது, அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியவே அமைச்சிருக்காரு. அப்படிங்கக்குள்ள நாங்க இதை கேட்கிற மாதிரி தானே இருக்கு. ஏன் சமுதாயம் கீழே போகுது? அழிவோட விளிம்புக்கு வந்திருக்கு இப்ப வன்னியரோட சமுதாயம். இந்த நல்ல ஹை சமுதாயத்துக்கு லெவல்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, 48 நாள் 24 மணி நேரமும் தூக்க ஊசி தான் போட்டாங்க எங்க அண்ணனுக்கு. மருத்துவமனையில இருந்தது நானு. அப்ப மருத்துவருக்கும் எனக்கும் அங்க தகராறு நடக்குது. தூக்க ஊசி போடாதீங்கன்னு சொல்றேன். அது இன்ஃபியூஷன் பம்புல வச்சு 24 ஹவர்ஸும் தூக்க மருந்து போகுது. 48 டேஸ். ஒரு மனுஷனுக்கு 48 நாளும் 24 மணி நேரமும் தூக்க ஊசி போட்டா என்ன ஆவாங்க? பிரெயின் டெட். இல்ல, கட்சியில இருக்க அனைவருக்குமே இது தெரியும். பாக்குறேன் ஆஸ்பத்திரி அதுல தெரிஞ்சவங்க எல்லாம் கட்சி விட்டு வெளியில வந்துட்டாங்க. அதுல தெரிஞ்சவங்க பல பேர் கட்சி விட்டு வெளியில வந்து நீங்க கூட தொடர்புல இருக்காங்க. இப்ப ஏதோ அதை விட்டு வெளியில வர முடியாத பல சூழ்நிலையில அவங்க மேல கேஸ் இருக்கும். சூழ்நிலை கைதியா மாட்டிட்டு உள்ளவங்க மட்டும்தான் அங்க இருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.